ஆனா என்னுடைய கணிப்புல வந்து ஒரு 21% அப்படி இருக்குமோன்னு ஒரு டவுட்டா இருக்கு. 29 ஆட்சியவே பிடிச்சிடலாம். தொங்கு சபை வந்துடும். தொங்கு சபையா? 21 வாய்ப்பே இல்ல. 20 நான் எந்திரிச்சு ஓடிடுவேன். 18 15 15 கோடி. 15% கூட இல்லைன்னா 10 8 10 ரூபாய் 8 9 ரூபாய் 8 8 8 ரூபாய் 8 கால் 8 ரூபாய் 8 கால் 8 8 8 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கும் அதிமுகவே எத்தனை பர்சன்டேஜ் வாங்குச்சு நமக்கு தெரியும். கடந்த தேர்தலில் எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்குறாங்க? 66 சீட்டு தான் வாங்குறாங்க. அவளை அடிச்சு 1.5 கோடி தொண்டர்கள் நாங்க வச்சிருக்கோம்னு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாருன்னா, நாங்க வந்து இப்ப 1.5 கோடியை 3 கோடி ஆக்கிட்டோம், 2.5 கோடி ஆக்கிட்டோம், 3 கோடி ஆக்கிட்டோம், உறுப்பினர் பதவி சேர்த்துட்டோம், அப்படி இப்படின்லாம் சொன்னாரு. ஆனா 40ல 0, 40 தொகுதியில 0 தான் வாங்கினாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த தொண்டர்கள்லாம் எம்எல்ஏக்கு சப்போர்ட் பண்றவங்க. ஓ, எம்பிக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்படியா? அப்புறம் ஏன் இடைத்தேர்தல் சொல்லுவாங்க, நீங்க எம்எல்ஏ எலெக்ஷனுங்க நான் ஜெயிக்க, நீங்க என்ன எம்பிக்கு பண்ணிக்கிறீங்க? அப்புறம் ஏன் இடைத்தேர்தல் தோத்தீங்க? அது எம்எல்ஏ எலெக்ஷன் தானே. அது ஒரே தொகுதியில 2 வாட்டி இடைத்தேர்தல் வந்து ஏன் தோத்தீங்க? அது வந்து நீங்க அந்த அந்த இடத்துல வந்து அவங்க இவங்களுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. யாருக்கு? அதிமுகவுக்கா? அப்ப தாவேக்கா விட்டு கொடுப்பாங்களா இந்த வாட்டி? இந்த வாட்டி தாவேக்கா விட்டு கொடுப்பாங்க. இவங்க தாவேக்கா யாரோட ஓட்டை திருடிட்டு வராங்க அப்படின்னா 2% ஆஃப் விஜய் ஓட்டு, ஆமா, 2% ஆஃப் அதிமுக ஓட்டு, 2% ஆஃப் என்டிகே ஓட்டு, அவ்வளவுதான். 6. ஓ, அந்த பர்சன்டேஜ் நீங்க வந்து ஒவ்வொரு கட்சி சார்பாக பிரிச்சுட்டீங்க. அவ்வளவுதான். சூப்பர். ஸோ அப்போ இப்போ இந்த பக்கம் வருவோம், கடைசியாக வருவோம். நீங்கள் நமது இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட்டு இல்லையா, காங்கிரஸ், ஆமா, இவங்க இதுல காங்கிரஸ் வந்து ஒரு 7.5 இழுக்கிறதுனே பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு ஆள் இருக்காரு. அவரு வந்து 2 நாள் முன்னாடி ஒரு ட்வீட் போடுறாரு. கிட்டத்தட்ட தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி கேஷ் திட்டங்களை அறிவிச்சு தோல்வியை சந்தித்த மாநிலங்கள்ல 5 மாநிலங்கள் தோத்துருக்கு, 4 மாநிலங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கு இந்த 9 மாநிலங்கள்ல கடைசியா 3 வருஷத்துல அப்படின்னு ஒரு டேட்டா சொல்றாரு. அதுல 2 காங்கிரஸ் சொந்த கட்சியும் காட்டி கொடுக்குறாரு. 2 காங்கிரஸ் அப்படின்னு சொன்னாரு. இப்ப நாம டேட்டாவோட பேசணும். காங்கிரஸ் அழிக்கிறது யாரு? காங்கிரஸ்காரங்க. வா, நீங்களும் தெரிஞ்சிருக்கீங்களே. 1 கோடி ரூபாய் பரிசு உங்களுக்கு. இல்லை, இது எல்லாத்தையுமே தெரியும். அது ஆக்சுவலாக அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணலாம், பட் அவங்க பண்ணலை அப்படிங்கிறதா வருத்தத்துக்குரிய விஷயம். அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லாவே அதை கொஞ்சம் ஒரு எனர்ஜியோட அதை கொண்டு போக மாட்டேங்கிறாங்க.